everyone, welcome back to my channel. Today we are going to see about the video of English Grammar Consolidated Syllabus for the Grade 3. Grade 3ல இங்கிலீஷ் கிராமருக்கு என்னென்ன சிலபஸ் இருக்குது, நம்ம எப்படியெல்லாம் அந்த போர்ஷன்ஸ் வந்து கவர் பண்ணலாம் அப்படின்ற ஐடியா தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஆல்மோஸ்ட் இப்போ நம்ம பிப்ரவரி எண்டில் வரப்போகிறோம். நிறைய பேருக்கு மார்ச்சில் வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. கிராமர் சிலபஸ் வந்து உங்களுக்கு சொல்லிவிட்டு அதில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது, எப்படியெல்லாம் அதை நம்ம படிக்கலான்ற ஐடியா உங்ககிட்ட ஷேர் பண்ணனா உங்கள் கிட்ஸ்க்கு எக்ஸாமுக்கு ப்ரிப்ரேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோ நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே நவ் லெட்ஸ் மூவ் ஆன் டு திஸ் வீடியோ. இந்த சிலபஸ் எல்லாமே உங்களுக்கு நான் கவர் பண்ணுறதுக்காக ஜஸ்ட் எனக்கு ஒரு ப்ரிப்ரேஷனுக்காக ஒரு ஹிண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதுலேருந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஹோமோஃபோன்ஸ். ஹோமோஃபோன்ஸ்னால் என்னென்னா சேம் சவுண்ட் இருக்கும் பட் டிஃப்ரெண்ட் மீனிங் இருக்கும் அந்த வேர்டுக்கு. அதை தான் வந்து ஹோமோஃபோன்ஸ் சொல்லுவோம். சேம் சவுண்ட் பட் டிஃப்ரெண்ட் மீனிங். ரீட் பண்ணும்போது ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது அதோட சவுண்ட் வந்து நம்மளுக்கு சேமாக இருக்கும், பட் அந்த வேர்டோட மீனிங் வந்து டிஃபர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் சி இதை நம்ம பீச்னு சொல்லுவோம். விஷுவலைஸ் த்ரூ அவர் ஐஸ், நம்ம கண்ணு வழியாக பார்க்குறத வந்து சீன்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் ஹோமோஃபோன்ஸ். ஹோமோஃபோன்ஸ்னால் சேம் சவுண்ட் டிஃப்ரெண்ட் மீனிங் இருக்கும். அதுக்கு அடுத்த டாபிக் நவுன். இந்த ஹோமோஃபோன்ஸில் உங்களுக்கு கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, லைக் ரெண்டு டிஃப்ரெண்ட் வேர்ட் கொடுத்துட்டு அதோட மீனிங் எழுத சொல்லலாம். அப்படி இல்லைனா ஃபில் இன் த பிளாங்க்ஸில் கொடுத்துட்டு எந்த வேர்ட் ஃபில் பண்ணாலும் நம்மளுக்கு அப்ரோப்ரியேட் மீனிங் வரும் அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்கலாம். நவுனில் கிரேட் 3ல உங்களுக்கு 3 டைப்ஸ் ஆஃப் நவுன் சொல்லியிருக்காங்க, கவர் பண்ணியிருக்காங்க சிலபஸில். காமன் நவுன், ப்ராப்பர் நவுன் அண்ட் தென் கலெக்டிவ் நவுன். நவுன்னா நம்ம ஆல்ரெடி என்னோட வீடியோ பார்க்கலனா நான் அதை போட்டிருக்கேன். நவுன் அண்ட் அட்ஜெக்டிவ் ரொம்ப டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணி கிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி புரிகிற மாதிரி டாபிக் போட்டிருக்கேன். அந்த வீடியோவுடைய லிங்க் இங்கே மேலே ஐ கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நவுன் இஸ் அ நேமிங் வேர்ட். ஸோ அந்த நவுனையும் நம்ம எப்படி பிரிக்கிறோம் அப்படின்றது இந்த டைப்ஸில் வந்து கொஷின்ஸ் ரைஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம சிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா திஸ் இஸ் எ காமன் நவுன். சென்னை அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்லும் போது திஸ் இஸ் ஏ ப்ராப்பர் நவுன். இந்த கொஷின்ஸ் உங்களுக்கு எப்படி கேட்கலாம் அப்படின்னா, ஒரு சென்டென்ஸில் பேராகிராஃபாக கொடுத்துட்டு அந்த சென்டென்ஸில் காமன் நவுன் எது ப்ராப்பர் நவுன் எது ஹைலைட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்கலாம். அப்படி இல்லைனா ஃபில் இன் த பிளாங்க்ஸஸாகவும் கேட்கலாம். நெக்ஸ்ட் கலெக்டிவ் நவுன். கலெக்டிவ் நவுன்னா நவுன் இப்போ டாக் குரூப்பாக இருக்காங்க, அந்த டாக்கை குரூப்பாக சேரும்போது அந்த குரூப்பை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்றது கலெக்டிவ் நவுன். அந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு நிறைய வேர்ட்ஸ் இருக்குது, உங்களுக்கு புக்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் காமன் நவுன், ப்ராப்பர் நவுன் அண்ட் கலெக்டிவ் நவுன். இந்த கான்செப்ட் வந்து கண்டிப்பாக அவங்க வந்து தரவாகணும். அப்போ தான் ஹையர் கிளாஸஸ் போக போக அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இங்கிலீஷ் கிராமரை பொறுத்த வரையிலும் பேசிக் ஃபவுண்டேஷன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்தளவுக்கு அவங்களுக்கு ஹையர் கிளாஸஸ்க்கு போகும்போது கிராமர் ரொம்ப ஈஸியாக இருக்கும். 3rd ஸ்டாண்டர்டில் படிக்கிற கிராமர் 8th 9th மாறுமா அப்படின்னு கேட்டால் மாறாது. கிராமர் இட்ஸ் லைக் நம்மளுக்கு மேக்ஸ் ஃபார்முலா மாதிரி தான். ஸோ அந்த ஃபவுண்டேஷன் பேசிக் வந்து நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு ஹையர் கிளாஸஸில் கிராமர் வந்து ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா அலிட்ரேஷன். அலிட்ரேஷன்னா என்னென்னா, ஒரு வேர்டுடைய சவுண்ட் நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் சேம் சவுண்டாக அந்த சென்டென்ஸில் ஃபுல்லாகவுமே நம்மளுக்கு அக்கர் ஆகும்போது அந்த அலிட்ரேஷன் சொல்லுவோம். சேம் சவுண்ட் பிகினிங் அப்படி இல்லைனா அந்த கான்சோனன்ட்டோடைய வேர்டு ஸ்பெல்லிங் ஸ்டார்டிங் லெட்டர் நம்மளுக்கு சேமாக இருக்கும். ஸ்பெல்லிங் மட்டும் இதில் நம்ம சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் சிக்கும் கேக்கும் நம்மளுக்கு ஒரே சவுண்டு தான் ஒரு சில இடத்துல வரும். ஸோ சவுண்டை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம், ஸ்பெல்லிங் வச்சு ஐடென்டிஃபை பண்ணோம். இந்த 2 டைப்ஸ் வச்சு ஐடென்டிஃபை பண்ணோம். இதில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், உங்களுக்கு இந்த அலிட்ரேஷன் எப்படின்னு புரியும். இந்த எக்ஸாம்பிளில் எஸ் உடைய சவுண்ட் நம்மளுக்கு என்ன வரும்? எஸ் உடைய சவுண்ட் வந்து செயில்ஸ், செயிலிங், சி, சில்வர். ஸோ இது அலிட்ரேஷன் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண சொன்னாங்க அப்படின்னா இந்த வேர்ட்ஸ் எல்லாம் டுகெதராக சேர்ந்து நம்ம அலிட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அலிட்ரேஷன்னா ஜஸ்ட் அது ஸ்பெல்லிங்கை மட்டும் நம்ம செக் பண்ணக்கூடாது, அந்த வேர்டோடைய பிகினிங் சவுண்டையும் நம்ம செக் பண்ணணும். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு நான் சொன்னேன். கே அண்ட் சி ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங் இருந்தாலுமே அதோடைய சவுண்ட் நம்மளுக்கு சேமாக தான் வரும். அதுதான் அலிட்ரேஷன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் என்னென்னா கைண்ட் ஆஃப் சென்டென்சஸ். ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு அது என்ன மாதிரியான சென்டென்சஸ் அப்படின்றத கேட்கலாம். ஸ்டேட்மெண்ட், எக்ஸ்க்ளமேட்ரி, கமாண்ட், ரெக்வஸ்ட். ஸோ இதில் கொஷின்ஸ் எப்படி வந்து கேட்கலாம் அப்படின்ற ஐடியா உங்க கூட நான் சொல்கிறேன். ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு எக்ஸாம்பிள் எழுது, எக்ஸ்க்ளமேட்டரியில் ஒரு எக்ஸாம்பிள் எழுது, கமாண்டில் ஒரு எக்ஸாம்பிள் எழுது, ரெக்வஸ்ட்டில் ஒரு எக்ஸாம்பிள் எழுது. அந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் அவங்களே ஃபார்ம் பண்ணுற மாதிரியும் கேட்கலாம். அப்படி இல்லைனா அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து அந்த சென்டென்சஸ் கொடுத்துட்டு அது என்ன சார்ட் ஆஃப் சென்டென்சஸ் அப்படின்ற மாதிரியும் கொஷின் ரைஸ் பண்ணலாம். ஸோ ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ் நம்ம எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா, லைக் நம்ம அதில் ஏதோ சொல்கிறோம் அவ்வளோதான். அதில் வந்து நம்ம எப்படி வந்து எக்ஸ்ப்ரெஷனோட சொல்கிறோம், நம்ம ஷாக்கிங்காக சொல்கிறோமா இல்லை ஆர்டர் பண்ணுற மாதிரி சொல்கிறோமா ரெக்வஸ்ட் பண்ணுற மாதிரி சொல்கிறோமா, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. வி ஜஸ்ட் டெல் சம்திங் அபவுட் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி நம்ம சொல்கிறோம் அவ்வளோதான். ஸோ ஸ்டேட்மெண்ட் சொன்னோன்னா வி ஆர் டான்சிங்,
இந்த இடத்துல நாங்கள் டான்ஸ் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறோம், அவ்வளோதான். திஸ் இஸ் த ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ். இதையே உங்களுக்கு சென்டென்சஸில் கொஷின் டைப் ஆஃப் சென்டென்சஸும் வந்து கேட்பாங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட், எக்ஸ்க்ளமேட்டரி, கமாண்ட், ரெக்வெஸ்ட் அண்ட் கொஷின். இந்த சென்டென்சஸே நம்ம எப்படி வேறு மாதிரியாக வந்து சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவை உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸ்டேட்மெண்ட்டில் கண்டிப்பாக சப்ஜெக்ட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, டூயர் ஆஃப் த ஆக்ஷன் அந்த இடத்துல இருப்பாங்க. இங்கே என்ன ஆக்ஷன் பண்ணுறாங்க, டான்ஸிங்கிற ஆக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அதை பண்ணுற டூயர் வந்து கண்டிப்பாக ஸ்டேட்மெண்ட்டில் இருப்பாங்க. இதே கொஷினில் நீங்கள் அதை ரைஸ் பண்ணும்போது ஆர் வி டான்ஸிங். ஸோ உங்களுக்கு WH கொஷின்ஸாகவும் வரலாம். அப்படி இல்லைனா நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் ஹெல்பிங் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியும் வந்து கொஷின் வந்து ரைஸ் பண்ணலாம். ஸோ கொஷின் சென்டென்சஸ் வந்து இப்படி இருக்கும். இதையே வந்து எக்ஸ்க்ளமேட்ரினா ஹோ யுவர் டான்ஸ் இஸ் ஆசம். உங்களோட டான்ஸ் ரொம்ப ஆசமாக இருக்குது அப்படின்னு அவங்க ஷாக்கிங்காக சொல்கிறாங்க. எக்ஸ்க்ளமேட்ரி கண்டிப்பாக நம்ம எக்ஸ்க்ளமேட்ரி சிம்பிள் வச்சு நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்ணணும். அண்ட் தென் கமாண்டில் சொல்லணும்னா டான்ஸ் வெல். லைக் நம்ம உங்களுக்கு கமாண்ட் பண்ணுறோம், ஒழுங்காக டான்ஸ் பண்ணு. டூயர் ஆஃப் த ஆக்ஷன் ஒரு சில சென்டென்ஸில் இருக்க மாட்டாங்க, பட் ஒரு சில சென்டென்சஸில் இருப்பாங்க. அதை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். எப்படின்னா மஸ்ட் அப்படின்ற வேர்ட், ஷுட், இந்த 2 வேர்டுமே கமாண்ட்க்கு மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த வேர்டு யூஸ் பண்ணும்போது டூயர் ஆஃப் த ஆக்ஷன் இருப்பாங்க, இல்லைனா இருக்க மாட்டாங்க. டான்ஸ் வெல், நல்லா டான்ஸ் பண்ணு, அவ்வளோதான். அதில் யாருக்கு நம்ம சொல்கிறோம், எந்த மாதிரியான எக்ஸ்பிரஷனை மென்ஷன் பண்ணுறோம், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. யூ மஸ்ட் டான்ஸ் வெல், இதுவும் வந்து கமாண்ட் சென்டென்ஸ் தான். ஸோ இந்த சென்டென்ஸே வந்து எப்படி மீனிங் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம், அந்த கமாண்டுன்ற மீனிங் இந்த இடத்துல இருக்குது. அதனால தான் கமாண்ட் சென்டென்ஸ் சொல்கிறோம். ரெக்வஸ்ட் கண்டிப்பாக ப்ளீஸ் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ப்ளீஸ் டான்ஸ் வெல், நம்ம ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறோம். ஸோ டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸில் ஸ்டேட்மெண்ட், எக்ஸ்க்ளமேட்டரி, கமாண்ட், ரெக்வெஸ்ட் அண்ட் கொஷின். இதுலேருந்து நம்மளுக்கு இந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து வரலாம். ஓகே, டாபிக் என்னென்னா சாஃப்ட் டிஹெச் அண்ட் ஹார்ட் டிஹெச் சவுண்ட். ஸோ என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் நான் வந்து என் குழந்தைக்கு இதை எப்படி சொல்லிக் கொடுத்தேன்ற ஐடியாவை சொல்கிறேன். அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கான்னு பாருங்கள். இந்த சாஃப்ட் டிஹெச் எப்படி வரும் அப்படின்னா, இது ஃப்ரண்ட்டில் வரலாம், பேக்கில் வரலாம், எண்டிங்கில் வரலாம், எங்கே வேணாலும் வரலாம். பட் அது சாஃப்ட் சவுண்டில் வந்திருக்கா, ஹார்ட் சவுண்டில் வந்திருக்கான்னு நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, சாஃப்ட்னா நம்மளுக்கு தமிழில் அந்த இத்து சவுண்டு வந்து வரணும். ஹார்ட் அப்படின்னா இன்டைரக்டாக டி சவுண்டு வந்து அந்த இடத்துல இருந்துச்சுன்னா தட் இஸ் ஹார்ட் சவுண்ட். நான் ஒரு ஷார்ட்கட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நான் சொல்லிக் கொடுத்து இது நிறைய இடத்துல வந்து அவனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. அதை தான் உங்களுக்கு நான் இந்த ட்ரிக் ஷேர் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் திக், தின். இந்த இடத்துல நம்ம திக்கை வந்து எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம், திக், இத்து சவுண்டு வருது. ஃபெதர் இது சவுண்டு வருது. இன்டைரக்டாக டி வருது. ஃபாதர் இது இன்டைரக்டாக டி சவுண்ட் வருது. மதர். ஸோ சாஃப்ட் பொறுத்த வரலும் இத்து சவுண்டு தமிழில் வந்து நம்ம அதை வந்து பார்க்கும்போது அதை சாஃப்ட்னு சொல்கிறோம். ஹார்ட் சவுண்டை பொறுத்த வரலும் இன்டைரக்டாக அந்த இட் அப்படின்ற டி சவுண்டு வரும்போது நம்ம ஹார்ட் சவுண்ட்னு சொல்கிறோம். இதை எப்படி கொஷின் ரைஸ் பண்ணலாம் அப்படின்னா, திக், தின், இந்த மாதிரி கொஷின்ஸ் கொடுத்துட்டு இது சாஃப்டா ஹார்டா அப்படின்ற மாதிரி கேட்கலாம். அப்படி இல்லைனா சாஃப்ட்டில் ஒரு 3 வேர்ட்ஸ், ஹார்டில் ஒரு 3 வேர்ட்ஸ் எழுத சொல்லியும் கொஷின் வந்து கேட்கலாம். அடுத்து மேஜரான டாபிக் ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் பாஸ்ட், ப்ரெசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ். சிம்பிள் ப்ரெசன்ட் அண்ட் சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ப்ரெசன்ட் அண்ட் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் ஆல்ரெடி நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா அதில் பாருங்கள். அந்த டென்ஸை வந்து நம்ம எந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற பேசிக்கான ஐடியாஸ்லேருந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருப்பேன். அது பார்க்கும்போது உங்களுக்கு கிட்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்கும்போது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் சிம்பிள் பாஸ்ட் அண்ட் தென் பாஸ்ட் கண்டினியூஸ், இந்த 4 டைப்ஸ் ஆஃப் டென்சஸ் உங்களுக்கு 3rd கிரேடில் கவர் பண்ணுறாங்க. கிராமரை பொறுத்தவரையிலும் நீங்கள் எந்த அளவுக்கு டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க அதை பொறுத்து தான் எந்த மாதிரியான கொஷின்ஸ் கேட்டாலுமே நீங்கள் எழுத முடியும். அதை பற்றின சின்ன ஹிண்ட்டாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். கண்டினியூஸ்னால் கண்டிப்பாக நம்ம வேர்போட ஐஎன்ஜி போடுவோம். இதுவே வேர்போட ஐஎன்ஜி முன்னாடி வரும்போது கண்டிப்பாக ஹெல்பிங் வேர்ப் இல்லாமல் ஐஎன்ஜி போட மாட்டோம். ஸோ ஹெல்பிங் வேர்பாக நம்ம என்னென்ன ப்ரெசண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஆம், ஈஸ், ஆர். இதே பாஸ்ட்டுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா வாஸ் அண்ட் வேர். ஆஸ் யூஷுவல் சிம்பிள் ப்ரெசென்ட் லெவலுக்கு வேர்போட எஸ் இல்லை இஎஸ் ஆட் பண்ணுவோம். மற்றபடி நம்ம வேறு எதுவுமே சேர்க்க மாட்டோம். இல்லைனா சிம்பிளாக அந்த வேர்பை மட்டும் V1 ஃபார்மேட் மட்டும் எழுதுவோம். அண்ட் தென் பாஸ்ட்னா இடி சேர்ப்போம். அப்படி இல்லைனா அந்த வேர்பே நம்மளுக்கு வேறு டிஃப்ரெண்ட் வேர்டாக ஆட் ஆகி வரும். இதுதான் பேசிக்காக சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் பாஸ்ட், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் அண்ட் பாஸ்ட் கண்டினியூஸ். இதில் வந்து உங்களுக்கு கொஷின் எப்படி கேட்கலாம் அப்படின்னா ஹீ டேஷ் இந்த வேர்டு கொடுத்துருவாங்க, இந்த கிரவுண்ட்.
இப்போ பிளெயின்ற வேர்ப் கொடுத்துருக்காங்க. ரைட் த சென்டென்ஸ் இன்டூ சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் பாஸ்ட், ப்ரெசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ். ஸோ இந்த மாதிரி கேட்கும்போது நம்ம இதே வந்து ஹீன்ற சிங்கிள் வேர்ப் இருக்கிறதுனால பிளேஸ்னு எழுதுகிறோம். இதே பாஸ்ட் டென்ஸில் எழுத சொன்னாங்கன்னா பிளேடுன்னு எழுதலாம். ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னால் ஹீ இஸ் எ சிங்குலர் வேர்ப். ஸோ அப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஹெல்பிங் வேர்ப் வந்து ஈஸ் வரணும். ஈஸ் பிளேயிங். அதேமாதிரி ஹீன்றது பாஸ்ட்டில் வந்து சிங்குலராக இருக்கும்போது நம்ம வாஸ் எடுத்துப்போம். வாஸ் பிளேயிங். ஸோ ஒரு சென்டென்ஸ் 4 டைப் ஆஃப் டென்ஸாக உங்களுக்கு எழுத தெரிகிற மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த டாபிக் உங்களுக்கு ரொம்ப டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். லைக் இப்போ நீங்கள் திடீர்னு வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் மட்டும் வந்து அந்த இடத்துல ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா டக்குன்னு ப்ரெசென்ட்க்கும் பாஸ்ட்டுக்கும் அவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் நிறைய பாசிபிள் இருக்குது. ஸோ ஒரு டென்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு அந்த டாப்பிக்கில் எத்தனை டென்ஸ் கவர் பண்ணியிருக்காங்க அந்த கிரேடில் அப்படின்னா அத்தனை டென்ஸையும் ஒரே மாதிரி எழுதிட்டு அதில் எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஐடியாஸ் வந்து நீங்கள் சொல்லிக் கொடுங்க. அடுத்த டாபிக் ஈஸியாக ஸ்கோர் பண்ணுற டாபிக் பங்க்சுவேஷன். ஸோ பங்க்சுவேஷனில் ஸ்டார்டிங்கில் நம்ம கேபிட்டல் யூஸ் பண்ணணும் சென்டென்ஸ் ஸ்டார்டிங்கில். அண்ட் தென் நிறையா நம்ம ஸ்பெசிஃபை பண்ணும்போது அந்த இடத்துல கமா யூஸ் பண்ணுறோம். எண்டில் ஃபுல் ஸ்டாப் வைக்கிறோம். எக்ஸ்க்ளமேட்ரி சென்டென்ஸ்னால் நம்ம எக்ஸ்க்ளமேட்ரி சிம்பிள் போடுறோம். WH கொஷின் இல்லை கொஷின் ஸ்டேட்மெண்ட் கொஷின் ரைஸ் ஆகிற மாதிரி சென்டென்ஸ் இருந்ததுன்னா கொஷின் மார்க் போடுறோம். ஒரு சென்டென்ஸில் பங்க்சுவேஷன் நம்ம இந்த மாதிரியெல்லாம் எழுதுகிறோம். இதில் கொஷின் உங்களுக்கு எப்படி ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸ் வந்து கொடுத்துட்டு இதில் பங்க்சுவேஷன் வந்து தப்பாக கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம வந்து கரெக்டாக எழுதுகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. லைக் நம்ம ஸ்டார்டிங்கில் கேபிட்டல் கொடுத்துருக்க மாட்டாங்க. நிறைய சென்டென்சஸ் நிறையா அதில் ஸ்பெசிஃபிக் பண்ணியிருக்கும் போது கம்மா யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. கொஷின் மார்க் போட்டிருக்க மாட்டாங்க. அதெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரியான கொஷின் வந்து கேட்கலாம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற கிராமர் டாபிக் என்னென்னா ப்ரொனவுன். ப்ரொனவுன்லேயே டைப்ஸ் ஆஃப் ப்ரொனவுன் இருக்குது. சப்ஜெக்ட் ப்ரொனவுன் அண்ட் தென் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். சப்ஜெக்ட் ப்ரொனவுனில் நம்ம சப்ஜெக்டில் ஸ்டார்டிங்கில் போடுவோம் ஹீ, ஷீ, இட், தே, வி. ஆப்ஜெக்ட் ப்ரொனவுனில் நம்ம எண்டிங்கில் யூஸ் பண்ணுவோம். ஹீ வந்து ஹிம், ஷீ வந்து ஹர், இட் வந்து இட் எதை வரும், தே தெம், வி அஸ், யூக்கும் யூவே தான் வரும். ஸோ இது சப்ஜெக்ட் ப்ரொனவுன் அண்ட் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். அந்த சென்டென்ஸில் எங்கே வந்து நம்ம சப்ஜெக்ட் ப்ரொனவுன் யூஸ் பண்ணணும், எங்கே ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் யூஸ் பண்ணணும் அப்படின்ற பேசிக் நாலேஜ் வந்து நீங்கள் சொல்லிக் கொடுங்க. அண்ட் தென் அந்த கொஷின்லேயே சப்ஜெக்ட் ப்ரொனவுன் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் வந்து ரெண்டுமே சேர்த்து ஒரே ஆப்ஷன்ஸில் கொடுத்துட்டு எதை செலக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வைங்க. இதை பற்றின வீடியோ உங்களுக்கு இன்டெப்த்தாக வேணும்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இதை நான் போடுற ப்ரொனவுன் டாபிக். நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் என்னென்னா அட்வர்ப். ஸோ இந்த ரெண்டுமே நான் வீடியோ இன்னும் போடலை கிராமர் சீரியஸில். ஸோ இதோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்கமிங்ஸில் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். அட்வர்பில் இவங்க வந்து 3 டைப்ஸை வந்து கவர் பண்ணுற மாதிரியான போர்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அட்வர்ப் ஆஃப் மேனர், அட்வர்ப் ஆஃப் பிளேஸ் அண்ட் தென் அட்வர்ப் ஆஃப் டைம். ஸோ நம்ம ஒரு வேர்பை மென்ஷன் பண்ணி அட்வர்ப் என்னென்னா பேசிக்காக சொல்கிறேன். பட் இதை பற்றி நான் டீட்டெயிலாக வந்து கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன். லைக் ஈட் குயிக்லி. நிறைய பேருக்கு அட்வர்பும் அட்ஜெக்டிவும் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அட்ஜெக்டிவ்னா என்னென்னா த வேர்ட் டிஸ்கிரைப்ஸ் அபவுட் த நவுன். நவுனை பற்றி அதை டிஸ்கிரைப் பண்ணால் தட் இஸ் அன் அட்ஜெக்டிவ். இதில் அட்வர்ப்னு பேர்லேயே இருக்குது பாருங்கள் வேர்ப். வேர்பை பற்றி டிஸ்கிரைப் பண்ணால் தட் இஸ் அன் அட்வர்ப். ஓகே. ஸோ ஈட் குயிக்லி எப்படி சாப்பிட்ணும், ஃபாஸ்ட்டாக சாப்பிட்ணும். கார்டன் அது எப்படிப்பட்ட கார்டன், பியூட்டிஃபுல்லான கார்டன். ஸோ நவுனை டிஸ்கிரைப் பண்ணுற வேர்டு அட்ஜெக்டிவ்னு சொல்வோம். வேர்பை டிஸ்கிரைப் பண்ணுறத அட்வர்ப்னு சொன்னோம். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். இந்த அட்ஜெக்டிவ் அட்வர்ப்லாம் ஹையர் கிளாஸஸில் போகும்போது உங்களுக்கு இந்த பேசிக்கே தெரியலன்னா கண்டிப்பாக கஷ்டப்படுவாங்க. ஸோ இந்த டாபிக் டீப்பாக உங்களுக்கு நீங்கள் வந்து சொல்லிக் கொடுங்க. இதில் கொஷின்ஸ் வந்து எந்த மாதிரி கேட்கலாம் அப்படின்னா லைக் ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு அதில் வந்து நிறைய அட்வர்ப்ஸ் இருக்கும்போது அது எந்த மாதிரியான டைப்ஸ் ஆஃப் அட்வர்ப்ஸாக வரும் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைனா ஒரு சென்டென்ஸில் ஃபில் இன் த பிளாங்க்ஸாக கொடுத்துட்டு அந்த அட்வர்பில் வந்து சூஸ் யுவர் அப்ரோப்ரியேட் அட்வர்ப் அப்படின்ற மாதிரியும் வந்து சென்டென்ஸ் வந்து ஃபில் பண்ண சொல்லலாம். நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னா கன்ஜங்ஷன். கன்ஜங்ஷன் 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸை வந்து நம்ம ஆட் பண்ணுற மாதிரி அது கன்ஜங்ஷன் இருக்கும். அப்படி இல்லைனா 2 சென்டென்ஸ்லேயே வந்து 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேர்பை வந்து நம்ம சேர்ந்து ஒரு சென்டென்ஸில் சொல்லும் போது கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணலாம். அண்ட், ஆர், பட், பிகாஸ். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு நான் செப்பரேட் வீடியோ போடுறேன். பட் டாபிக் என்ன இருக்குது அப்படின்றதுக்காக நான் இந்த வீடியோஸில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். இவங்களுக்கு இந்த மேக்ஸிமம் 4 or 5 கன்ஜங்ஷன் வேர்ட்ஸ் தான் வந்து இவங்க சிலபஸில் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்த டாபிக் வந்து ப்ரிப்போசிஷன். ப்ரிப்போசிஷன் பற்றி நான் ஆல்ரெடி என்னோட வீடியோ போட்டிருக்கேன். பார்க்கலனா அந்த வீடியோஸ் வந்து பாருங்கள். அந்த வீடியோவோட லிங்க்கும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இன், ஆன், அபவ், பிலோ, பிஹைண்ட், பிட்வீன். ஸோ இந்த மாதிரியான வேர்ட்ஸ்லாம் நம்ம எந்த இடத்துல வந்து பொசிஷன் பிளேஸ் பண்ணுறோம், எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் ப்ரிப்போசிஷன் வேர்ட்ஸ். அண்ட் தென் லாஸ்ட் நம்ம பார்க்க போகிற இம்பார்ட்டண்டான கிராமர் டாபிக் என்னென்னா கம்பேரிட்டிவ் டிகிரிஸ் ஆஃப் அட்ஜெக்டிவ். என்னென்ன டிகிரிஸ் இருக்குது அப்படின்னா பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ்,
சூப்பர்லேட்டிவ். ஸோ ஒரு டிகிரி அட்ஜெக்டிவ் வந்து நம்ம மென்ஷன் பண்ணும்போது 3 டைப்ஸ் ஆஃப் டிகிரிஸில் வந்து நம்ம மென்ஷன் பண்ணுவோம். இதை பற்றின சின்ன ஹிண்ட்டை உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல குட் அப்படின்ற ஒரு அட்ஜெக்டிவ் இருக்குது. ஓகேயா? ஸோ கம்பேரிட்டிவ்னா கம்பேர் பண்ணும் திஸ் அண்ட் தட். இதை ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது யூஸ் பண்ணுற டிகிரி வந்து கம்பேரிட்டிவ். சூப்பர்லேட்டிவ்னா இதுதான் டாப், இதை தாண்டி வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது அது வந்து சூப்பர்லேட்டிவ் டிகிரி. இது ரெண்டுமே இல்லாமல் பேசிக்காக நம்ம ஒரு நவுனை பற்றி நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறோம் அப்படின்னா தட் இஸ் ஏ பாசிட்டிவ் டிகிரி. ஃபார் எக்ஸாம்பிள் he is a good boy. இந்த இடத்துல யாரையும் கம்பேரும் பண்ணலை, இவன் தான் இருக்கிறதுலே டாப் அப்படின்ற மாதிரி எதுவுமே மென்ஷன் பண்ணலை. ஸோ அப்போ இந்த 2 டிகிரியுமே வராது. திஸ் இஸ் த பாசிட்டிவ் டிகிரி ஆஃப் அட்ஜெக்டிவ். அண்ட் தென் குட்ன்ற அட்ஜெக்டிவ்க்கு வந்து பாசிட்டிவ் டிகிரி என்னென்னா குட்டே தான் வரும். கம்பேரிட்டிவில் வரும்போது பெட்டர் வரும். சூப்பர்லேட்டிவ்ல வரும்போது பெஸ்ட் வரும். ஒரு சில வேர்டு டோட்டலாகவே வந்து டிகிரிஸ் சேஞ்ச் ஆகும். ஒரு சில வேர்டு ஜஸ்ட் யங் இஆர் ஆட் பண்ணுவோம், யங்கர். சூப்பர்லேட்டிவ்ல இஎஸ்டி ஆட் பண்ணுவோம், யங்கஸ்ட். ஸோ இஆர் அண்ட் இஎஸ்டி ஆட் பண்ணுவோம் அப்படின்னா அந்த வேர்டே சேஞ்ச் ஆகும். இப்போ இந்த கம்பேரிட்டிவ் டிகிரி பார்த்தீங்கன்னா ஹீ இஸ் பெட்டர் தென் இஸ் ஃப்ரெண்ட். ஸோ குட்ன்றது இங்கே பெட்டராக இருக்குது, அந்த வேர்டு கம்பேரிட்டிவ் டிகிரியாக இருக்குது, ப்ளஸ் தேன்ற கீவேர்ட் இருக்குது. ஹீ இஸ் த பெஸ்ட் பாய். ஸோ இதுதான் கம்பேரிட்டிவ் டிகிரிஸ் ஆஃப் அட்ஜெக்டிவ். தட்ஸ் ஆல் அபவுட் த டுடேஸ் வீடியோ. உங்களுக்கு இதுதான் பேசிக்காக 3rd கிரேடுக்கு இருக்கிற இங்கிலீஷ் கிராமர் சிலபஸ். எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஐடியாஸுமே இது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். வேறு யாருக்குன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும்னாலும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வேறு எதனா டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் உங்களுக்கு வந்து உங்களோட டவுட்ஸை வந்து ரெக்டிஃபை பண்ணுறேன். ஐ வில் see you in my next video. Thanks for watching.